சங்கர் நேற்று உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் அப்படின்ற செய்தியை கேட்டு இதுவரை துணை முதலமைச்சர், அதே நேரத்தில் பல முன்னணி நடிகர்கள், தனுஷ் உள்ளிட்டோர்லாம் நேரிலேயே வந்திருந்தார்கள். இன்று காலையிலிருந்து சினிமா திரையுலகை சேர்ந்த பலரும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ரோபோ சங்கர் 2000 ஆண்டுகளில் இருந்து மதுரையில் புகழ்பெற்ற அபிநயா அப்படின்ற நடன நாட்டிய நிகழ்வுகளில் ரோபோவாக தோன்றி, அதாவது உடல் முழுவதுமே பெயிண்ட் அடித்து ரோபோவாக அங்கங்களை அசைத்து ஒரு ரோபோ வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆரம்ப காலங்களில் அவருடைய வாழ்க்கையை தொடங்கினார். அதனாலேயே அவருடைய பெயர் ரோபோ சங்கர் அப்படின்னு மாறினது. அதுக்கப்புறமா 2006 காலகட்டம், 2005-6 காலகட்டத்தில் தனியார் தொலைக்காட்சியில் நடந்த கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் அவர் பங்கெடுத்தார். அதன் பிறகு இன்னொரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அசத்தப்போவது யார் அப்படின்ற நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தார். இரட்டை ஜோடிகளாக ரோபோ சங்கர், அரவிந்த் அப்படின்னு இரட்டை ஜோடிகளாக அவங்க தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலுமே நிகழ்ச்சிகளை அரங்கேற்றியிருக்காங்க. ரோபோ சங்கர் திரை உலகினருக்கு மட்டுமல்ல, யூடியூபர்ஸ்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதுமே ரசிகர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பிரபலமான நபர்களாக இருந்திருக்காங்க. யாராக இருந்தாலும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு நபர். அதற்கப்புறமா ஒரு சில படங்களில் முன்பே நடித்திருந்தாலும் தீபாவளி அப்படின்ற ஜெயம் ரவியினுடைய படத்தின் மூலமாக திரையுலகத்தில் என்ட்ரி கொடுக்கிறார் ரோபோ சங்கர். அங்கு தொடங்கி வாயை மூடி பேசவும் அப்படின்ற படம், வேலைக்காரன், மாரி உள்ளிட்ட படம், புலி உள்ளிட்ட படங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடித்திருந்தார். அவருடைய கதாபாத்திரங்கள், வேலைன்னு வெள்ளைக்காரன் அப்படின்ற அந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் வெகுவாக ரசிக்கப்பட்டது. விஸ்வாசம் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார். விஜய், அஜித், அதே போல் தனுஷ் ஆகியோருடைய படங்களில் நடித்திருக்கிறார். அதாவது செகண்ட் ரோலில் ஹீரோவுக்கு அடுத்ததாக கூடவே இருக்கக்கூடிய காமெடியனாக அவர் நடித்திருக்கிறார். இந்த மாதிரி திரை உலகில் அவர் இருந்தாலும் இன்னும் தொடர்ந்து மேடை கலைஞர்களோடு அவர் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், எல்லோரிடமே அன்பாக பழகக்கூடிய ஒரு நபர். கடந்த ஓராண்டுக்கு முன்பாக இதே போல் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. உடல்நிலை பாதிக்கப்பட்டப்போ அவரே சொல்லியிருக்காரு, இந்த முறை நான் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு எல்லாம் வீட்டுக்கு மாலையோடு வந்துட்டாங்க. அப்படியெல்லாம் அந்த நிகழ்வெல்லாம் கடந்து நான் அதுக்கப்புறம் இன்றைக்கி நல்லா வந்திருக்கேன், நல்லா வாழ போகிறேன் அப்படின்லாம் பல மேடைகளில் அவர் பேசிகிட்டு இருந்தார். இதற்கு மத்தியில் தான் அவருடைய மகளுக்கு இந்திரஜாவுக்கு திருமணம் நடந்தது. தொடர்வோம் கார்த்திக் அப்படின்னு அவருடைய ரிலேட்டிவ் தான் திருமணம் நடந்தது. அதன் பிறகு சமீபத்தில் தான் ரோபோ சங்கர் தாத்தாவானார். அந்த குழந்தையோடு கொஞ்சி மகிழக்கூடியது, அந்த குழந்தைய பார்க்க போகலாம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் போனாலும் 3 மணி நேரம் அந்த குழந்தையோடு நான் விளையாடுவேன் அப்படின்னு ஒரு தாத்தாவாக தன்னுடைய லைஃப்பை அந்த குழந்தை மூலமாக என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ரோபோ சங்கர். அந்த குழந்தை தான் இன்றைக்கி தன்னுடைய தாத்தாவுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. 46 வயதில் கிட்டத்தட்ட அவருடைய டீனேஜில் தொடங்கி அவர் தொடர்ச்சியாக மேடைகளில் பங்கெடுத்து வருகிறார். இரட்டையர்கள் காமெடி அப்படின்னா ரோபோ சங்கர் அவர்கள் மதுரையில் அந்த நடன நாட்டிய நிகழ்ச்சியில் தொடங்கி அதன் பிறகு அவர் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் வெறும் ரோபோ கேரக்டர் மட்டும் இல்லாமல் தன்னை நகைச்சுவையாளராக மாற்றிக்கொண்டார். ஸ்டாண்டப் காமெடினா ஸ்கிரிப்ட் காமெடிக்கு அவர் தன்னை உயர்த்தி கொண்டார். அதுக்கப்புறம் அவருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஃபேமஸ். விஜயகாந்த் மாதிரியே அவர் செய்யக்கூடிய அந்த உடல் பாவனை அப்படின்றது ரொம்பவுமே பிரபலம். விஜயகாந்தே பல முறை அதை அவரிடம் கேட்டிருக்கிறார், அப்படியே இருக்குப்பா அப்படின்னு. விஜயகாந்த் ஒரு முறை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ அவரை பார்க்க ரோபோ சங்கர் போயிருக்காரு. அப்போ பிரேமலதா அவர்கள் ரோபோ வந்திருக்கார் அப்படின்றப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு சரியாக ஞாபகம் வரல. அப்போது பிரேமலதா அவர்கள் சொன்னது, உங்களை மாதிரியே பண்ணுவார், மறந்துட்டீங்களா அப்படின்னமோ அப்படின்னு ரோபோ சங்கருடைய கைகளை பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு விஜயகாந்துக்கு பிடித்த, விஜயகாந்தாக நடிக்கக்கூடிய ஒரு நபராக ரோபோ சங்கர் இருந்திருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் செல்லாத இடங்கள் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகள், நிகழ்ச்சிகள், ஆடல், பாடல், மேடை அப்படின்னு அவர் செல்லாத உயரம் கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு பெரிய திருவிழா அப்படின்னா அதில் நீங்கள் ரோபோ சங்கரை பார்க்கலாம். அவர் திரைப்படங்களுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அந்த மேடைகள்லேருந்து அவர் வெளியே வந்தார். அடிப்படையில் மதுரையில் ஒரு 100 ரூபாய்க்கு அவருடைய நிகழ்ச்சி அப்படின்றது தொடங்கியது. ஒரு நாள் அவர் அந்த உடல் முழுவதுமே அந்த பெயிண்ட்டை பூசிட்டு ரோபோ மாதிரி ஆக்ட் பண்ணணும். அந்த நிகழ்ச்சி அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதுக்காக 1 மணி நேரம் மேக்கப் போடணும். அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறது கூட மண்ணெண்ணெயை வச்சு தான் ரிமூவ் பண்ணணும்.
அடிப்படையில் ஒரு தொடக்க காலத்தில் அவர் வந்து தொடர்ந்து ஜிம்முக்கெலாம் போயிட்டு இருந்தார், உடல்நிலையை சரியாக பேணிட்டு இருந்தார். அதனால தான் வந்து அவரால் அந்த ரோபோ கேரக்டர் பண்ண முடிஞ்சது. அப்படி பல நிலைகளை கடந்து வந்த ரோபோ சங்கர் இன்று இல்லை அப்படின்றது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.